அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ராசதமிழன். கவிஞர் அவர்களே, வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கவிஞர் அவர்களே, இன்னைக்கு என்ன ஹாட் டாபிக், இன்னைக்கு என்ன நடந்துச்சு, என்ன மக்களுக்கு என்ன நம்ம சொல்லலாம்? இன்னைக்கு ஏதோ விஷயங்கள், அதாவது இப்ப அந்த போர், இந்தியா பாகிஸ்தான் போர், அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும், ஆனா மக்கள் பாத்தீங்க அப்படின்னா இயல்பு வாழ்க்கையில தான் இன்னமும் அவங்க போர், அதாவது பதற்றமான இடங்கள்ல நம்ம அரசாங்கத்தின் அறிவுரைப்படி மக்கள் நடந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இயல்பு வாழ்க்கையில இந்த வரையும் மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. சோ இதையும் மீறி வேற எதுவும் ட்ரெண்டான விஷயங்கள் இருக்கா? அன்னைக்கு நிறைய இருக்கு தம்பி. நீங்க நினைக்கிற அளவுக்கு இல்ல, ரொம்ப ஹைலைட்டடா இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நமது தமிழக முதலமைச்சர் இருக்காரு இல்லைங்களா, கொஞ்ச நாளாவே அவரோட போக்குலையும் அவரோட நேர்களையும் கொஞ்சம் டெரரா தெரியுது. நீங்க இந்த டெரர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தாம வேற வார்த்தையை சொல்லுங்க. ஒரு ஒரு ஹைப்ல தர்றாரா? ஹைப்னா ஹைப்பு, பக்கா ஹைப்ல இருக்காரு அவரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேட்டியில நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், அவரோட நடை, உடை, பாவனை இதெல்லாம் மாறி இருக்கு, அவர் தலைக்கு மேலேயும் பயங்கரமா மாறி இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு உச்சபட்ச நடிகர் அவரை மாதிரியே ஒரு இமிடேட் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. அவர் பாதையில போற மாதிரி இப்ப திடீர்னு ஒரு பேச்செல்லாம் பேசியிருக்காரு. கண்டிப்பா நீங்க சொல்வது 100% உண்மை என்றுதான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அந்த உச்சபட்ச நடிகருக்கும் தலையில் டோப்பா, நம்ம முதல்வர் அவர்களுக்கும் தலையில் டோப்பா. இதை வைத்து பார்க்கும் இதை வைத்து பார்க்கும்போது, நேற்று நடந்த திருச்சியில் நடந்த ஒரு மாநாடு, அந்த மாநாட்டுன்னா ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசா ஒரு பேருந்து நிலையத்தை திறந்து வச்சாங்க. அவரு அத முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் அவர்களோட பேர்ல அதை திறந்து வச்சாங்க. அப்ப அவரோட பேச்ச பார்க்கணுமே. கவிஞர்களே, அதை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா திருச்சியில் அந்த பேருந்து அமைக்கப்பட்ட இடத்தில் நான் திருச்சியில் தான் படித்தேன். என்னோட இன்ஜினியரிங் பிடெக் திருச்சி தான் படிச்சேன். சோ எனக்கு அந்த ஏரியா பத்தி கொஞ்சம் ஃபெமிலியரா தெரியும். அந்த இடத்துல மீன் பண்ணை இருந்துச்சு. சரிங்களா? மீன் பண்ணை குட்டையா கட்டி வச்சிருப்பாங்க, தண்ணி ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும். மீன் பண்ணை அது ஒரு குட்டை, அது ஒரு குளம், நீர்பிடிப்பு பகுதி. அது ஒரு ஆர்டிபிஷியல் டேங்க், அதாவது மேன்மேடு லேக் அப்படின்னு சொன்னோம். சோ அந்த இடத்த ஃபுல்லி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு பஸ் ஸ்டாண்டா கொண்டு வந்திருக்காங்க. சோ எனக்கு அதுதான் புரியல. அதாவது நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அரசு பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டமே இருக்கு. பட் எப்படி அதை செஞ்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை அரசு நேரத்தில் என்ன வேணா செய்யும் அப்படின்றது மாதிரி அந்த நீர்நிலை குட்டைகள் பெயரை மாத்தி ஏதாவது செஞ்சிருக்கலாம். அதை பத்தி கூட கான்ட்ரவர்சியான ஸ்டேட்மெண்ட் கூட நம்ம நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் பேசிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த பஸ் ஸ்டாண்ட், அந்த பஞ்சர்பூர் அந்த இடத்துல வர்றதுக்கு முன்னதாகவே அந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்ட இடங்களை சுற்றி பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்கள் திமுகவோட திருச்சி முக்கிய புள்ளி வாங்கி விட்டதாகவும், சோ அந்த இடத்தில் பேருந்து அமைத்தால் ரியல் எஸ்டேட் தொழில் கொடிகட்டி வரலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இது நம்ம சொல்ல குற்றச்சாட்டு இல்ல, பிற கட்சிகள், திருச்சி வாழ் மக்கள் இது நல்லா தெரியும். இத ஓகே, இப்ப நம்ம முக்கியமான டாபிக்ல போலாம். கண்டிப்பா. என்னன்னா, நம்மளோட முதல்வர், தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவரோட உடை, பாவனை எல்லாத்தையும் மாத்தினதுக்கு அப்புறம் பேச்சுலயும் ஒரு விதமான மாற்றங்கள் தெரியுது. அந்த திருச்சி அந்த இதுல சொல்லும் போதே, அவர் பேசும்போதே பாத்தீங்கன்னா புல்லரிச்சிருச்சு. உடன்பிறப்புகளுக்கும் ஊபிஸ்களுக்கும் புல்ல அரிச்சாலும் பரவாயில்ல. அதாவது என்ன சொல்றது, யாரு இந்த டைரக்ஷன் பண்றாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட இப்போ முதல்வர் ஒரு லிட்டரலா தன்னை ஒரு ஒரு மிகப்பெரிய படத்தில் நடிக்கும் ஹீரோவாகவே எண்ணிக்கொண்டு மேடைகளில் பேசி கொண்டிருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜெயிலர் படத்துல போட்டிருக்க மாதிரி கோட்டு, சூட்டு, ஷர்ட் வித் கண்ணாடி ஃப்ரேம், அதுக்கு மேல தலைக்கு மேல நீங்க சொன்ன மாதிரி, அதாவது அந்த அமைப்பு. கவிஞர்களே, என்ன அப்படி நான் நல்லா உற்று நோக்கணும் அப்படின்னா, இப்போ நேற்று நம்ம கட்சி, அவர் என்ன வேல்முருகன் கட்சி இருக்கு பாத்தீங்களா, தமிழக வாழ் உரிமை கழகம். ஆமா, அவர் சொல்லியிருக்காரு மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுகவோட கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி, அந்த கட்சி நேற்று முன்முனை போட்டின்னு இருக்காரு. யாருக்கு அப்படின்னு சொல்றாரு பார்த்தோம்னா, ஒரு பக்கத்து திமுக, ஒரு பக்கத்து அதிமுகவோட டீமு,
மூன்றாவதாக தாவேக்காவை சொல்றாரு, தமிழக வெற்றி கழகம். ஆமா. சோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது நமக்கு நன்றாக தெரியும் ஒரு பிரச்சனை பொதுவான எதிர்க்கட்சி, அதாவது ஆளுங்கட்சியின் மீது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைத்தது என்றால் அதை அமுக்கும் விதமாக திமுக செய்யும் ஒரே பிளான் என்னன்னா தன்னோட தோழமை கட்சிகளை வச்சு பேச சொல்றது. உண்மைதான் உண்மைதான். சோ அதே பாணியில நீங்க தோழமை கட்சி மட்டும் இல்ல, இதுக்கு குரல் கொடுக்கறப்ப இவர் என்ன கம்யூனிட்டி பேசுறாருக்கா அதே கம்யூனிட்டில ஒரு அமைச்சர் எந்திரிச்சு பேசுறாரு. கரெக்ட். அது புரியுதா உங்களுக்கு? ஆமா, அது வந்து நடக்கும், அது மக்களுக்கும் தெரியும். அதாவது ஏன் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு வருவோம். அதாவது கிட்டத்தட்ட மூணாவது ஒரு அணியாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட தாவேக்கா கட்சியினர் வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து மும்முனை போட்டி மூணாவது தாவேக்கான்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது யாரோ ஒரு இயக்குனர், முதல்வரை இயக்கும் அந்த டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் ரைட்டர், அப்புறம் அந்த கொரியோகிராஃபி, அந்த இயக்குனர் வந்து கிட்டத்தட்ட விஜய் பாணியிலே வந்து முதல்வர் விஜய் மற்றும் நீங்க சொல்லும் போல நம்ம அவர் பாணியில வந்து பேச வைக்கிறதாவே சொல்லப்படுகிறாங்களே. ஏன்னா நேற்று திருச்சி கூட்டத்தோட பேசும்போது இனிமேல் வெர்ஷன் 2.0 அப்படின்றாரு, அதாவது ரோபோ பட வெர்ஷன் 2.0 அப்படின்றாரு. அவர் நடக்கிறதே அப்படித்தான். ஆமா, எனக்கு வந்து சங்கர் படத்தை அதிகமா பாப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால வந்து வெர்ஷன் 2.0 சொல்லிட்டு அதே மாதிரி சங்கர் பட டைலாக்ல ஒண்ணு சொல்லியிருக்காரு, அதாவது இனிமேல் சிங்கப்பாதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம பார்த்தோம்னா பூ விழுந்தா பூ பாதை, தலை விழுந்தா சிங்கப்பாதைன்ற மாதிரி கிட்டத்தட்ட சங்கரோட படங்கள் அதிகமா பாக்குறாருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்ல தம்பி, இன்னொரு மேட்டர் நடந்திருக்கு. திடீர்னு அவர் கனவுல பெகல்காம்ல போட்ட குண்டு ஞாபகம் வந்துருச்சு போல இருக்குது. அதனால என்ன பண்ணிவிட்டாரு, இனி ராக்கெட் வேகத்துல நம்மளோட செயல்பாடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. என்னதான் வந்து உருண்டு பிறண்டு மண்ணுல எண்ணெயை ஊத்தி மண்ணுல உருண்டு பிறண்டு ஒட்டும் அப்படின்னு சொல்லுவது போல கலண்டர் அதெல்லாம் டைட்டா போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்க அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சமீப காலம் மேடைகள்ல கூட வந்து 1,60,000 ஒரு கணக்கு வந்து சொன்னாரு. திருவள்ளுவர் மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்குவாங்க. ஆமா, அதே போல 2 தினங்களுக்கு முன்னாக 2024 சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு 26 சொல்லி நான் வெற்றி பெறுவோம், 7வது முறையாக தொடர்ந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது என்ன அப்படின்னா இதெல்லாம் பத்தி பார்க்கும்போது எதிர்கட்சி தலைவர்கள் சொல்வது போல, எதிர்கட்சி எதிரணி சொல்வது போல அவர் ஒரு பயத்துல இருக்காருன்னா தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பா. இதோட மேலும் முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா இப்போ பதற்றமான சூழ்நிலை நிலவி கொண்டு இருக்குது. மக்கள் இயல்பு நிலைதான் அவங்க டே டு டே லைஃப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பார்டர் பிரதேசங்களில் உள்ள மக்களை மட்டும் சொல்லியிருக்காங்க. சோ அங்கே படிக்கிற தமிழர்கள் வந்து நாடு திரும்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த நேரத்துல இன்னைக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து ஒரு நடைப்பயணம் மேற்கொள்றாரு. அதாவது பிரதமர் அவர்களின் கரங்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக முதல்வர் அவர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு இருக்காங்க. சோ அது வந்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான். ஏன்னா கிட்டத்தட்ட பிஜேபி கட்சிக்கு எதிராகவே பேசிக் கொண்டிருந்த முதல்வர் அவர்கள் தற்போது நமது பிரதமர் அவர்கள் வலு சேர்க்கும் விதமாக கேடிஆர் சொல்வது போல நாட்டுப்பற்றோட நாட்டுப்பற்றோட கேடிஆர் சொல்வது போல 1000 பேர் என் படையை கூட்டிட்டு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பெரும்படை திரட்டி நடைப்பயணம் மேற்கொள்றாரு. அதை பத்தி நீங்க அதாவது சொல்லுங்களேன், கேட்போம். அந்த நடைப்பயிற்சி தேவையானதா, எப்படி, என்ன, அதுல அதனோட பயன்கள் என்ன? இதை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, நடைப்பயிற்சின்றது ஒரு தேவையில்லாத விஷயம்தான். இப்ப நம்ம நடைப்பயணம் மேற்கொள்றதுனால இந்த போர் பதற்றமோ அல்லது இந்த போரோ நிற்க போவது கிடையாது. எல்லாமே தப்புதான். அந்த பதற்றமான சூழ்நிலைக்கு கூட்டம் சேர்றதும் தப்புதான், நடைபயிற்சி போறதும் தப்புதான். அது வந்து நீங்க சொல்வது போல இந்த வீடியோ வாயிலாக நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட் விடுறோம். நம்ம வாசகர் ரெக்வஸ்ட் விடுறோம். என்ன அப்படின்னா, ஒரு நிதியை வந்து திரட்டி முதல்வர் அவர்கள், தமிழக மக்கள் தலைமையில் முதல்வர் அவர்கள் வந்து அரசுக்கு இந்த போருக்கான செலவு நிதியா மத்திய அரசுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்ல ஐடியா. அதுக்கு வந்து பிரயோஜனமானது. 10 பேரோட சேர்ந்து நடைபயிற்சி மேற்கொண்டு எங்க டார்கெட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அது வேற முக்கிய அந்த மாதிரிலாம் இருக்கு. சோ அதனால வந்து இந்த கவன ஈர்ப்புக்காக பண்றாங்க. அதாவது இது அரசியல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு வெற்று விளம்பரம் தான் நடைபயிற்சி. ஏன்னா வந்து பூ விழுந்தா பூ பாதை, தலை விழுந்தா சிங்கப்பாதை அப்படின்ற மாதிரி வெற்று டயலாக்களை விட்டுட்டு மக்களுக்கு என்னென்ன ஆரோக்கியமான செயல்களை முதல்வர் அவர்கள் போக்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. நம்ம போக்கஸ் பண்ண சொல்லி நம்ம அவர் சொன்ன மாதிரி
ராக்கெட் வேகத்துல போனாருன்னா ரொம்ப சந்தோஷம் தான். அதுக்காக முதல்வர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கோ. நன்றி. ராக்கெட் ஒரு ராக்கெட் என்ன ஸ்பீடுல போகும் அப்படின்னு கேட்டா கூட தெரியாது. அவர் வேற பஸ்ல ஏறி உட்காந்து போயிட்டு இருக்காரு. அவன் பஸ்ல ஏறி உட்காந்து நல்லா இருக்கா அப்படின்னு போயிட்டு இருக்காரு. போன எதிர்கட்சி தலைவர் வந்தப்போ அப்படியே ஒருத்தன் அடிக்கிறாரு. அவங்க சேர்ந்த பொதுமக்கள் போயிட்டு அங்கதான் நீங்க கவனிக்கணும், அவர் பெண்களுக்கான அரசு நடத்திக்கிட்டு இருக்காரு. பெண்களுக்கான அரசு கண்டிப்பாக அது ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் பெண்களை வைத்து ஓட்டு வங்கியே தக்க வச்சுக்கிட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்லப்படும். இது அப்பட்டமான உண்மை. அதனால முதல்வர் அவர்கள் அந்த நாடக கம்பெனியை நிப்பாட்டிட்டு பொதுமக்களுக்கான சேவைகளை இன்னமும் தீவிரப்படுத்துமாறு அங்கங்கே நீங்க கூட்டம் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கடந்த 4 ஆண்டு கால சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இந்த 4 ஆண்டுகள் பார்க்கும்போது அங்கே உட்கார்ந்து இருக்க கட்சிக்காரங்க மட்டும் தான் உட்கார்ந்துருக்காங்க. பேசுறது அவ்வளவு மக்கள் கூர்ந்து கவனிக்கல. அங்க எங்க வண்ண கொடிகள் பறக்குது. வழக்கம் போல நடத்தணும்ன்றதுக்காக நடத்திருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியும் இல்லையா என்ன செஞ்சிருக்காங்க, இது செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. சோ அதையும் கொஞ்சம் பார்க்கணும். முதல்வர் அவர்கள் ஃபைனலா ஒரு வார்த்தை, பட டயலாக்குகளை விட்டு மக்கள் மனதுல இடம். ஆல்ரெடி நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க. ஆனா அந்த கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியில கிட்டத்தட்ட அதோட அந்த இடம், ஏன்னா உங்களுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. 10 வருஷம் அதிமுக ஆட்சிக்கு அப்புறம் புதுசா வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. அத ஓட்டு வாங்குறதும் வாங்காததும் வரப்போகின்ற திட்டங்கள் அறிவித்தது ஏனோ 100, ஆனால் செய்யப்பட்டது மிக குறைவு. என்ன முடியல. இன்னொரு நம்ம தலைவன் வைகோ இருக்காரு. வைகோ தலைவன் வேற லெவலு. அதாவது வைகோ கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, செய்தியாளர்கள் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, முதல்வர் அவர்கள் எல்லா சொன்ன வாக்குறுதிகளை செய்து விட்டாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்டோன்னே, நம்ம ஆல்ரெடி வைகோ பத்தி தெரியும். இப்போ அப்படின்னு நடத்திட்டு இருக்காரு. ஆமா, இன்னும் சிறப்பாக அடுத்து விரட்டும் விதமாக சொல்லியிருக்காரு. சொன்னதையும் செய்தார், சொல்லாததையும் செய்தார் அப்படின்னு ஒரு திட்டத்துக்கு போட்டு போயிட்டாரு. சேர்த்து சொல்ல போறதையும் செய்வார் அப்படின்னு சொல்லையா? இதெல்லாம் என்ன சொல்லி முடிச்சானே அவங்க கட்சியில மதத்துல போட்டுட்டு போயிட்டான். முக்காடு போட்டாங்க. அது அவரும் இது சொல்லப்படுறது என்ன சொல்றாங்களா, ஏற்கனவே கட்சியை மூடிட்டாய், மொத்தம் மூடிட்டப்போ அப்படி போட்டு இருந்துச்சு. ஓகே, மக்களுக்கு போதும், நம்ம நேரம் பேசிட்டோம். எங்களோட வீடியோ மக்களே, இது உங்கள் கையில் தான் இருக்கிறது. யார் எப்படி ஆட்சி செய்தார்கள் என்பதை கணித்து அதற்கேற்றது போல் தலைவர்களை தேர்ந்தெடுங்கள். நாளைய உங்களின் குழந்தைகளின் எதிர்காலம் உங்களது கையில் இருக்கும் ஓட்டில் தான் இருக்கிறது. தயவு செய்து சிந்தித்து வாக்களியுங்கள். சீர்மிகு வாழ்க்கையை பெறலாம். நன்றி, வணக்கம்.